உன்னை இகழ்ந்தோர் நடுங்க புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே என்ற தளபதியின் புலி கூட்டங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க பேசக்கூடிய தோழர்கள் எல்லோரும் திருட்டு திமுக திருட்டு திமுக அப்படின்னு சொன்னாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியாம இருக்கும். அது ஒரு விளக்கமா கொடுத்துருவோம். திமுக என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, திருடர்கள் முன்னேற்ற கழகம். அதனால்தான் நம் தோழர்கள் எல்லோரும் என்ன சொன்னாங்க? திருட்டு திமுக சொன்னாங்க. நம்ம பொய்யெல்லாம் சொல்லல. 75 ஆண்டு காலமாக பவள விழா கொண்டாடிய இந்த திமுக கட்சி மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்த ஒரு கட்சியாகத்தான் இருக்கிறது. அப்ப இந்த கொள்ளையடித்த கட்சியை வீழ்த்துவதற்காகத்தான் மக்களின் இதயத்தில் இருக்கின்ற நம்முடைய இதய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். தை பிறக்க போகிறது, தமிழ்நாட்டிற்கு நல்ல வழியும் பிறக்க போகிறது. தமிழக வெற்றி கழகத்தால் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களால் நல்ல வழி பிறக்க போகிறது. அண்ணன் விஜய் அவர்கள் சாதாரணமாக சினிமாவில் இருந்து நேரடியாக அரசியலுக்கு அவர் வரல. 30 ஆண்டுகளுக்கு மேலாக தன் பின்னாடி திரண்ட ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக வைத்துக் கொள்ளாமல் தொண்டர்களாக மாற்றினார், தோழர்களாக மாற்றினார், அரசியல் படுத்தினார், பக்குவப்படுத்தினார், ரசிகர் மன்றத்தை உருவாக்கினார். அந்த ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கமாக மாறியது. அந்த மக்கள் இயக்கம் தான் இன்று தமிழக வெற்றி கழகம் என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரசியல் கட்சியாக உருவாகி இருக்கு. ஒரு 2 பேருக்கு ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரு 2 கூட்டம் மட்டும் தான் நம்மளை எதிர்க்குது. ஒன்று மதத்தை வைத்து மத பிளவுவாதம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம். இன்னொன்று தமிழ்நாட்டுடைய மக்களை கொள்ளையடித்த கொள்ளை கூட்டம். உங்களுக்கு யாருன்னு தெரியல. நீ சூரியன் நான் தாமரை வந்தால் தானே மலர்கிறேன். ஒரு கூட்டம் தாமரை, ஒரு கூட்டம் சூரியன். இந்த 2 கூட்டம் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து, தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்களிடம் இருக்கின்ற ஆதரவை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாங்க. கூடும் கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது என்று திமுக கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. கூடுகின்ற கூட்டத்தை பார்த்துதான் நாள்தோறும் திமுக கதறி கொண்டிருக்கிறது, பதறி கொண்டிருக்கிறது. கூடுகின்ற கூட்டத்தை பார்த்துதான் ஆளும் திமுக அஞ்சி கொண்டிருக்கிறது. நாள்தோறும் குளிர் சுரத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே கூட்டம் கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்தை திமுக கூட்ட வேண்டும் என்றால், இப்படி ஒரு பெரும் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றால் குறைந்தது 5 to 10 லட்சம் ரூபாய் செலவு செய்திருப்பாங்க. ஆனால் இங்கே வந்திருக்கின்ற கூட்டம் என்பது தளபதியினுடைய அன்புக்காக வந்த கூட்டம். ஹோட்டலுக்கோ கோழி பிரியாணிக்கோ 200 ரூபாய் காசுக்கோ கூடக்கூடிய கூட்டம் நாங்கள் கிடையாது. திமுக என்கின்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்காக தமிழ்நாட்டு மக்களுடைய இதயத்தில் இருக்கின்ற அண்ணன் விஜய் அவர்களுக்காக கூடிய கூட்டம். மாவட்ட செயலாளர் சொன்னாரு, நிகழ்ச்சி நடத்த முடியலங்க, பேனர் வைக்க முடியல, கொடி ஏற்ற முடியல, நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியல. ஆளும் திமுகவை பார்த்து சொல்கிறோம், நாங்கள் சாதாரண கட்சி தானே, எங்களை பார்த்து உங்களுக்கு பயம் இல்லை தானே, அப்புறம் எதற்காக நீங்கள் எங்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும்? எங்களை பார்த்து ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும்? சரி, எங்க அண்ணன் போஸ்டர்ல இருக்காரு, போஸ்டரை கிழிச்சிருவீங்க, கொடியேற்றனா கொடியை கிழிச்சிருவீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய 8 கோடி மக்களுடைய இதயத்தில் எங்கள் அண்ணன் இருக்கிறாரு. என்ன செய்வீங்க? இதயத்தை கிழிப்பீங்களா? தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது தாய்மார்களுடைய ஆதரவையும் இளம் தலைமுறையுடைய ஆதரவையும் பெற்ற தலைவன் இதுவரைக்கும் வீழ்ந்ததாக வரலாறே கிடையாது. எப்படி அண்ணா அவர்களுக்கு தமிழ்நாட்டு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது? ஐயா அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தார். மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது, எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்து அமர்ந்தார். அதன் பிறகு தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு இருக்கின்ற ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். அப்ப இந்த மூலம் என்ன சொல்ல வரனா, இந்த 5 மாதத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஜோசப் விஜய் என்னும் நான் என்று அண்ணன் விஜய் அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கையெழுத்து
ஜார்ஜ் கோட்டையில் கையெழுத்து போடுகின்ற பொழுது செஞ்சி கோட்டையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று விடுவார். செஞ்சி என்பது திமுகவின் கோட்டை கிடையாது. செஞ்சி என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோட்டை. திமுகவினுடைய கோட்டைக்கு ஓட்டை போட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. செஞ்சி என்பது டிவிகேவினுடைய கோட்டை தான். இந்த பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபா அப்படி ஒரு பாட்டு இல்ல. இத பாட்டா உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? இப்ப இன்னொரு பாடுற பாருங்க, கரெக்டா சொல்லணும் சரிங்களா? சொல்றவங்களுக்கு காசு கொடுப்பேன், அந்த காசு கொடுப்பேன். பாக்குற பக்கம் எல்லாம் 100 ரூபாய் 100 ரூபாய், பாக்குற பக்கம் எல்லாம் 100 ரூபாய் 100 ரூபாய். யாரு என்னங்க எல்லாருமே சொல்லிட்டா எல்லாருக்கும் எப்படி 100 ரூபாய் கொடுக்குறது? நான் என்ன செஞ்சு மஸ்தான் ஐயாவா எல்லாருக்கும் 100 ரூபாய் கொடுக்குறீங்க? ஐயா வந்து ஒரு சாதாரண டீ கடை வச்சிருந்தாரா? டீ கடையில வேலை செஞ்சாரு. ஆனா இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பை பார்த்தீர்கள் என்றால் பல்லாயிரம் கோடியை தாண்டி இருக்கிறது என்றால் இது யாரோட பணம்? எந்த டீ கடையில வேலை செஞ்சா கோடி கோடியா சம்பாதிக்கலாம் சொல்லுங்க தலைவர். நான் உடனே டீ கடைக்கு வேலைக்கு போறேன். எங்கு திரும்பினாலும் மரியாதைக்குரிய ஐயா செஞ்சு மஸ்தான் அவர்களுடைய சொத்துக்களாகவும் நிலங்களாகவும் கட்டிடங்களாகத்தான் இருக்கிறது. எந்த டீ கடையில் அப்படி கோடி கோடியா சம்பளம் கொடுக்குறாங்க? இது டீ கடையா ஹோட்டலாயா? ஹோட்டலா? எந்த டீ கடையில கொடுக்குறாங்க? அப்ப டீ கடையில் வேலை செய்த ஐயா அவர்கள் நீங்க கோடி கோடியாக பணம் சம்பாதித்திருக்கிறார் என்றால் இது யாரோட பணம்? தமிழ்நாட்டு மக்களுடைய பணம், உங்களுடைய பணம், எங்களுடைய பணம். அதான் என் தோழர்கள் சொல்கிறார்கள் திருட்டு திமுக என்று. தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது 2026 தமிழ்நாட்டு தேர்தல் என்பது பண்ணையார்களுக்கும் பாமரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போர். பண்ணையார் கட்சி திமுக ஐயா மஸ்தான் அவர்கள் போன்று, பாமரர்கள் கட்சி தாவேக, உங்க மாவட்ட செயலாளர் பாருங்க, எளிய பின்னணியை சார்ந்தவர், எளிய குடும்பத்தை சார்ந்தவர். இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் யாரும் விட்டா மிராசு கிடையாது, கோடீஸ்வரர்கள் கிடையாது, செல்வந்தர்கள் கிடையாது, ஏழை எளிய சாமானிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட விளிம்பு நிலை இடத்திலிருந்து வந்தக்கூடிய தோழர்கள். திமுகவை பார்த்து நாங்கள் சொடக்கு போட்டு கேள்வி கேட்கிறோம் என்றால் எங்களால் மக்களுக்கு எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படவில்லை. நாங்கள் மக்களுடைய பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடிக்கவில்லை. நாங்கள் மக்களுடைய கிட்னியை திருடவில்லை. நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் சென்று அங்கே படிக்க வந்த பெண்ணை பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்யவில்லை. இப்படி செய்த கூட்டத்தை சிறையில் அடைப்பதற்காக எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை, தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு சமரசம் இல்லாமல் நாங்கள் அரசியல் பணி செய்வதற்கு தயார் என்று எளிய பின்னணியாக வந்திருக்கோம். ஐயா அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் பின்னாடி எல்லாம் ஏழைகளா இருக்கிறாங்க, எளியவர்களாக இருக்கிறாங்க, அவரால் என்ன செய்ய முடியும் என்று விமர்சனம் செய்தார்கள். அந்த ஐயா அவர்கள் தான் எளிய பிள்ளைகளை வைத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினார். ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் பின்னாடி திரண்டவர்கள் எல்லோரும் ஏழை எளிய சாமானிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். ஐயா எம்ஜிஆர் அவர்கள் 13 ஆண்டுகள் திமுக என்ற கட்சியை வனவாசத்தில் அமர வைத்தார். அதன் பிறகு அண்ணன் விஜய் அவர்களின் பின்னாடி திரண்டிருக்கின்ற இந்த கூட்டம் என்பது எளிய பாமர மக்களின் கூட்டம். இந்த எளிய கூட்டம் தான் தமிழ்நாட்டில் எளியலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திமுக என்கின்ற கொள்ளை